அன்பானவர்களே, இந்த நாளிலே உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்நாட்களை நான் பார்க்கும்போது அநேகர் ஆன்மீகத்தில் உயர்ந்திருக்கிறவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். நல்லது. ஆனாலும் தேசத்தின் சூழ்நிலைகளை பார்க்கும்போது அவைகளோடு நாம் கடந்து செல்லும்போது அநேக கோணங்களிலே நாம் கடந்து போகிற விதங்களை அறிய முடியும். இந்த நாளிலே பல கோணங்களிலே வழிபடுகிறவர்கள் உண்டு, பல கோணங்களிலே ஆன்மீகத்திலே உயர்ந்து நிற்கிறவர்கள் உண்டு, பல கோணங்களிலே உண்மையாய் ஜீவிக்கிறவர்கள் உண்டு. ஆனாலும் உலகத்தை நாம் உற்று கவனிக்கும் போது நம்மை சற்று திருப்பி சிந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிற தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் அதன் 94ஆம் சங்கீதம் அதன் 20ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது கொடுங்கோல் ஆசனத்தை குறித்து அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுங்கோல் ஆசனம் உமக்கு இசைந்து இருக்குமோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் ஆன்மீகத்தில் நாம் வளர்ந்திருக்கிறோம், நல்லது. இறைவனோடு வைத்திருக்கிற உறவிலே நாம் சரியாய் நிற்கிறோம், நல்லது. ஆனால் கொடுங்கோல் ஆசனம் உமக்கு இசைந்து இருக்குமோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கொடுங்கோல் ஆசனம் சில கிராமங்களில் உண்டு, தேசங்களில் உண்டு, பட்டணங்களில் உண்டு, வீதிகளில் உண்டு, குடும்பங்களில் உண்டு, தனிப்பட்ட ஜீவியங்களில் உண்டு. அந்த கொடுங்கோல் ஆசனம் இந்த நாட்களில் அநேகருடைய வாழ்க்கையில் வைக்கப்பட்டிருக்கிறபடினால் அது நம்முடைய ஜீவிதங்களை தாறுமாறாய் கொண்டு போகிற ஒன்றாயிருக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 94ஆம் சங்கீதம் 20ஆம் வார்த்தையை நாம் பார்க்கும்போது அதை நாம் எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம் என்றால் அது தீமையினால் கட்டளை பிறப்பிக்கிற ஒன்றாயிருக்கிறது. இந்த நாளில் நம்ம இறைவனோடு இருக்கிறோம் என்றால் இறைவன் கொடுக்கிற கட்டளைக்கும் உலகத்தில் நமக்கு எதிராக கடந்து வருகிற கட்டளைக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த நாளில் அதிகாரத்துவத்தில் இருக்கிறவங்க போடுற கட்டளையை பார்க்கும்போது அது வித்தியாசமாக இருக்கும். ஆனால் எங்கே கொடுங்கோலாசனம் இருக்கிறதோ அங்கே கட்டளை பிறப்பிக்கிற ஒன்றாய் இருக்கிறது. அங்கே கட்டளை கடந்து வரும், நமக்கு விரோதமாய், நம்முடைய காரியங்களுக்கு விரோதமாய், நம்முடைய செயல்பாடுகளுக்கு விரோதமாய் அது கட்டளையாய் கடந்து வருகிற ஒன்றாயிருக்கும். அது மட்டுமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 94ஆம் சங்கீதம் அதன் 21ஆம் வார்த்தையை நாம் பார்க்கும்போது பாருங்கள், அது நீதிமானுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற ஒன்றாயிருக்கும். எந்நாளிலே அது கூட்டம் கூடும். எங்கெல்லாம் கொடுங்கோலாசனம் இருக்கிறதோ அங்கெல்லாம் விரோதமாக கூடுற கூட்டம் நமக்கு எதிராய் அநேகம் உண்டு. நம்ம என்ன தான் செய்தாலுமே உங்களுக்கு பிடிக்காதுங்க. நாம் நல்லது தான் செய்யலாம், நல்லதான் பிரயாசப்படலாம், நல்லதே சிந்திக்கலாம். ஆனால் விரோதமாய் கூடுகிற கூட்டங்கள் தேசத்தில் ஏராளம் உண்டு. உங்களுக்கு விரோதமாய், நீதிமானுக்கு விரோதமாய் அது கூட்டம் கூடுகிற ஒன்றாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு விரோதமாய் இந்த பூமியில் அநேக கூட்டம் கூடின ஜனங்களை நாம் காண முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் கடந்து வரும். அது மட்டுமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 94ஆம் சங்கீதம் அதன் 21ஆம் வார்த்தையை நாம் பார்க்கும்போது குற்றமில்லாத இரத்தத்தை அது குற்றப்படுத்துகிற ஒன்றாயிருக்கும். பாருங்கள், இந்த நாளில் அநேக விதத்தில் அநேக கோணங்களில் நம்மளை யாரையும் குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எதை செய்தாலும், நல்லதை செய்தாலும் நம்மளை குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க உண்டு. பாருங்கள், கிறிஸ்து குற்றமில்லாத இரத்தமாய் குற்றப்படுத்தப்பட்டபடியினால் பலியாடாய் ஒப்பு கொடுக்கப்பட்டார். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய ஜீவிதங்களுக்காக அவர் இரத்த பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். பாருங்கள், குற்றப்படுத்தப்பட்டார். ஆமான், பாருங்களேன், குற்ற நிவாரண பலியாக ஆமான் குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவார்கள். இந்த நாளை மாம்சீகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்மை குற்றப்படுத்தக்கூடும். பாருங்களேன், எங்கெல்லாம் கொடுங்கோலாசனம் இருக்கிறதோ அங்கெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிற ஜனங்கள், குற்றப்படுத்துகிற கூட்டங்கள் எழும்பி இருக்கும். எங்கெல்லாம் கொடுங்கோலாசனம் இருக்கிறதோ அங்கெல்லாம் விரோதமாய் கூட்டம் கூடுகிற கூட்டம் இருக்கும். எங்கெல்லாம் கொடுங்கோலாசனம் இருக்கிறதோ அங்கெல்லாம் விரோதமாய் எழும்புகிற கட்டளைகள் கடந்து வரும். இந்நாளில் சில இடங்களில் விபத்து நடக்கும்போது சில சொல்லுவாங்க, அந்த இடத்துல அடிக்கடி விபத்து நடக்கிறது, இங்கே ஏதோ ஒரு கிரியை இருக்கிறது என்று சொல்லி. சில இடத்துல சில மரணங்கள் நடக்கும்போது சொல்லுவாங்க, அங்கே ஏதோ ஒரு கிரியை இருக்கிறது என்று சொல்லி. பாருங்களேன், இந்த நாளில் அநேகருடைய தொழிலுக்கு விரோதமாய், அநேகருடைய ஜீவிதங்களுக்கு விரோதமாய், அநேகருடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், அநேகருடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் கொடுங்கோலாசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நம்முடைய சபைகளில் கொடுங்கோலாசனம் உண்டுங்க. இந்த நாளிலே அநேக மூப்பர்கள் கொடுங்கோலாசனமாய் இருப்பார்கள். ஆவிக்குரிய ஊழியக்காரர்கள்
இருக்கிறார்கள் என்று பணி செய்ய முடியாதபடி தடுமாறுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள், தடமுரண்டு போகிறார்கள், தேவனுடைய காரியங்களை செய்ய முடியாதபடி துடிக்கிறார்கள், அங்கலாய்க்கிறார்கள், பாரப்படுகிறார்கள். கொடுங்கோல் ஆசனம் சபைகளில் வைக்கப்பட்டிருக்கிறது. கொடுங்கோல் ஆசனம் அநேகருடைய வாழ்க்கையில வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொடுங்கோல் ஆசனம் வெளியேறட்டும், மாற்றப்படட்டும். கர்த்தர் ஒரு மாற்றங்களை கொடுக்க முடியும். எங்கெல்லாம் கொடுங்கோல் ஆசனம் இருக்கிறதோ அங்கமெல்லாம் கட்டளை கடந்து வரும். அங்கெல்லாம் விரோதமாய் கூடுகிற கூட்டம் உண்டு. அங்கெல்லாம் குற்றப்படுத்துகிற அனுபவம் உண்டு. ஆனால் கர்த்தர் அவர்கள் நம்மை விடுவிக்கட்டுமே. பாருங்கள், குற்றமில்லாத இரத்தத்தை அவர்கள் குற்றப்படுத்தினார்களே, ஒரு பலியாடாய் ஒப்பு கொடுத்து நமக்காய் ஜீவனை விட்ட கர்த்தர், அவரை நாம் நினைத்து பார்ப்போம். கர்த்தர் அந்த கொடுங்கோலாசனத்தை நம்முடைய ஜீவிதங்களை விட்டு மாற்றி அநேக மாற்றங்களை கொடுக்க முடியும். நாளில் கொடுங்கோலாசனம் இருக்கிற இடத்துல எனக்குரியது நீ எப்படி செய்வாய் என்று சொல்கிறதான அதிகாரங்கள் எழும்பும். ஆனால் கர்த்தர் அந்த கொடுங்கோலாசனங்களை எடுத்து மாற்ற முடியும். அந்த வாழ்வுக்குள் கர்த்தர் நடத்தணுமே. அனுக்கருக்கு மீறிய நாளில் கர்த்தருடைய மகிமையான பிரசனம், இயற்கைக்கு அப்பாற்பட்டு செயல்படுகிற தேவனுடைய வல்லமை தேசத்தின் நடுவில் கடந்து வரும்படி ஆட்சேபிக்கிறேன். அப்பா, உண்மையாய் வாழ்கிற ஜனங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்கள் உண்டே, குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் உண்டே. ஆமாண்டவர், டேடி, ஆனால் உம்முடைய பிள்ளைகள் வாழ்வை விட்டு அந்த கொடுங்கோல் ஆசனம் விலக்கப்பட கர்த்தர் கிருபை கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறது. சத்ருவின் வல்லமைகள் விலகட்டும், சத்ருவின் அதிகாரங்கள் தூரமாய் போகட்டும். கர்த்தருடைய வல்லமை தேசத்தினுடைய ஒவ்வொரு குடும்பங்களில் வெளிப்படட்டும் என்று சொல்லி மன்றாடுகிற கர்த்தருடைய கரங்களில் புறப்படுகிற வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தொழில்களிலும், குடும்பங்களிலும், ஜீவியங்களிலும் மாற்றங்களை கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். அப்போ கொடுங்கோல் ஆசனம் மாற்றப்படட்டும். எங்கெல்லாம் அதிகாரங்கள் வெளிப்படுகிறதோ, கட்டளைகள் வெளிப்படுகிறதோ, அதற்கு மேலாய் தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல வல்லமாய் வெளிப்படட்டும் என்று சொல்லி மன்றாடுகிறேன். அப்பா, இதனாலே பாதிக்கப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிற குடும்பங்களில் தேவனுடைய வல்லமை கடந்து போகட்டும். அற்புதங்களை காண கர்த்தர் கிருபை கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். அப்பா, சத்ருமானுடைய சவால்கள் முறியடிக்கப்பட தெய்வ வல்லமை வெளிப்பட கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. இறைவனோடு வைத்திருக்கிற உறவின் மூலம், நாம் ஜீவிக்கிற விதத்தின் மூலமும் அந்த கொடுங்கோலாசனம் நம்மை விட்டு மாறும். கர்த்தர் ஒரு மாற்றங்களை கொடுப்பார். ஆமேன்.